இந்த விஷயத்த என் வாயால எப்படி கேட்பேன்னு பயந்துட்டு இருந்தேன். கடைசியா வெயிட் பண்ணது போதும்டானே. அம்மா ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் வெளியூர் போறேன்னு கேட்டேன். அதுக்கு அம்மா நீ ஜாலியா போப்பா, ஆனா திரும்பி வீட்டுக்குள்ள வராதங்கிறாங்க. இப்படி சொன்னா எப்படிமா? நான் எங்க போறேன்னு தெரியுமா? திருச்செந்தூர்னு சொன்னேன். உடனே போயிட்டு வாப்பா, வரும்போது மறக்காம துண்ணூறு எடுத்துட்டு வாங்க. எப்பான்னு ஃபர்ஸ்ட் டைம் ராபிடோல புக் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு பயந்துகிட்டே போய் அக்கா நைஸா குளத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா 10 மணிக்கு எல்லாரும் ஷார்ப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்துரும்னு சொல்லிட்டு 10:30 மணிக்கு ஒருத்தன் வரான். இதாச்சும் பரவாயில்ல, மிச்ச மீதி எல்லாம் நல்லா ஊரை சுத்தி விட்டு 11 மணி போல வருது. கூட நம்ம நண்பன் ஜாக்கெட்டும் வந்திருக்கான். வந்த வேகத்துக்கு ஓடி போய் பஸ்ல சீட்டையும் பிடிச்சிட்டா. இப்ப நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா மதுரைக்கு வந்து காதல்னு சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாம டப்புன்னு திருச்செந்தூர் பஸ் ஏறிட்டோம். பிறகு சின்னதா தூக்கத்தை போட்டா டக்குன்னு உப்பு ஸ்மெல் அடிக்குது. என்னடா இதுன்னு பார்த்தா தூத்துக்குடி வந்ததோட ரோட்ல பெரிய பள்ளமும் வர டிரைவரை நான் குறிப்பாத்து பஸ் அந்த குழியில இறக்கி குளுக்குல நம்ம பிள்ளைங்க எல்லாம் எந்திரிச்சு திருச்செந்தூரே வந்துட்டோம். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல டீயை போட்டா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. ஒரு டீக்கு கூட வழி இல்லாதவனை சின்னதா செலிபிரிட்டி ஆக்கி விட்டீங்க, ரொம்ப நன்றி. நம்ம பிள்ளைங்க பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள உட்காந்து எனக்காக ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம். கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆனோம். இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை பொண்ணுன்னு கூவிட்டு இருந்தால அவங்களுக்கு தான். ஏன்னா அந்த பொண்ணு டாக்டர், நான் மிஞ்சி போனா நைட் ஆனா அடிப்பேன் குவார்டர். இப்படிலாம் இருந்தா அந்த பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டாடான்னு ஏதாச்சும் சாதிக்கணும்னு குதிச்சதுதான் யூடியூப். ஆனா யூடியூப்ல கூட சின்னதா ஜெயிச்சிட்டேன். ஆனா அந்த பொண்ணு விஷயத்துல தோத்துட்டேன். கடவுள் நைஸா அந்த பொண்ணை என் வாழ்க்கையில சொருவி சின்னதா என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. சாப்பிட ஒரு ஆளுக்கு ஒரு தோசை கேட்டா சரியான கூட்டத்தினால 4 பேத்துக்கு சேர்த்து ஒரு தோசை தான் கிடைச்சது. அதை அடிச்சு புடிச்சு சாப்பிட்டு 11 மணி போல முருகரை பார்க்க கீவ்ல நின்னோம். முருகரை பார்த்துட்டு 4:35 தான் வெளியே வந்தோம். ஏன்னா சரியான கூட்டம். விடாமுயற்சியா 5 மணி நேரம் கீவ்ல நின்னு முருகரை பார்த்தோம்ல, மனசு அமைதியோட ஊருக்கு கிளம்பிட்டோம். வரட்டா.